உண்மையாய் மனம் திரும்பினவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவான், ஊழியனுக்கு கீழ்ப்படிவான், ஊழியக்காரர் கீழ்ப்படிவான், ஆலயத்தில் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிவான். நிறைய பேர் சொல்ற வார்த்தை என்ன, அந்த பாஸ்டர் ரொம்ப அதிகாரம் பண்றாரு. அன்பானவர்களே, 1 Corinthians 12 வாசிக்கும் போது தேவனான சபையிலே அதாவது ஊழியங்கள், அதாவது அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குணமாக்க வரங்களையும் பின்பு ஆளுகைகளை ஏற்படுத்தினார். தமிழ் வேதத்துல ஆளுகை என்று எழுதியிருக்கிறது, ஆங்கில வேதத்துல அது கவர்மெண்ட் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் சபையில் ஒரு ஆளுகை உண்டு. அதற்காகத்தான் ஒரு மேய்ப்பன், அதற்காகத்தான் ஒரு சபை, அதற்காகத்தான் ஒரு சத்தியம், அதற்காகத்தான் ஒரு அமைப்பு. இன்னைக்கு நிறைய பேர் யாருமே கீழ்ப்படிவதில்லை. ஸ்தாபனத்தில் இருக்கிறவர்கள் கூட கீழ்ப்படிவதில்லை. அவர் என்ன சொல்றது, நான் என்ன சொல்றேன் செய்யறது. யோசித்து பாருங்கள். சபையிலே திரும்ப சொல்கிற ஊழியர்களே, நீங்கள் ஒருவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உங்கள் சக விசுவாசிகள் கீழ்ப்படிய மாட்டார். ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க, நீங்க எந்த ஸ்தாபனத்தில் வேணுமா இருங்கள், அந்த ஊழியருக்கு அந்த தலைமைத்துவங்கள் கீழ்ப்படியாவிட்டால் காலப்போக்கில உங்கள் விசுவாசி உங்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டார். அது சத்தியம், உண்மை. அதாவது உங்களை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார், யாகின், நிலைப்படுத்துகிறவர். அதுக்கு அது அர்த்தம் அலைபாய்கிற இதயத்தை நிலைப்படுத்துகிறாராம். நீ சபைக்கு வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லையே. சீபர் என்ற பெயருக்கு அர்த்தமே ஆற்றுமணல். அது எப்பெல்லாம் அந்த அலை அடிக்கிறது அந்த பக்கம் போயிடும். இந்த சீமோனை ஒரு கற்பாறையை கர்த்தர் மாற்றினார். போவாஸ், இன்றைக்கு அன்பானவே தேவ பிள்ளைகளே, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் போவாஸ் பலன். தேவன் உங்களை கொண்டு பலப்படுத்த விரும்புகிறார். ஊழியத்தை, சக விசுவாசியை, என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்க நினைக்கணும், நான் ஆலயத்திலே ஒரு தூணாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே. அது அந்த ஆரம்பத்துல சொன்ன உறுதி, ஸ்திரத்தன்மை, அது மட்டுமல்ல அன்பான தேவ பிள்ளைகளே, அது தாங்கி பிடிக்கிறது. அதுதான் ஆரம்பத்துல சொன்னேன். ஸ்ட்ரென்த், சப்போர்ட், ஸ்டெபிலைஸ். எப்படியெல்லாம் தாங்கி பிடிக்க முடியும் என்பதை உங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இன்னொரு கோணத்துல பேச விரும்புகிறேன். அந்த 2 தூண்களும், ஒன்று ஜபம், இன்னொன்று அன்பானவர்களே துதி. கவனிக்க வேண்டும். உங்கள் ஆலயத்தில் உங்களை எதற்கு வைத்திருக்கிறார், துதிக்க வைத்திருக்கிறார். 2வது ஜெபிக்க வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த அந்த தூண் அது தன் பணியை ஒழுங்காக செய்கிறது. அதை யாரும் பாராட்டுவதில்லை, அதை யாரும் புகழ்வதில்லை, அதை யாரும் மெச்சிக்கொள்வதில்லை.